அன்பார்ந்த சகோதரர்களே, உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் மீது வைக்கப்படக்கூடிய இன்னும் ஒரு பிரதான குற்றச்சாட்டு, அவர்களுடைய ஆட்சியில் அவர் ஹலீஃபாவாக இருந்து கொண்டு இந்த ஆட்சியினுடைய முக்கியமான பொறுப்புகளில் தன்னுடைய குடும்பத்தாரை அவர்கள் நியமித்தார்கள் என்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. பொதுவாக இது எல்லா வரலாறுகளையும் பார்க்கக்கூடிய ஒன்று. முஸ்லீமாக இருந்தாலும் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் பொதுவாக ஆட்சியாளர்கள் மீது வைக்கப்படக்கூடிய குற்றச்சாட்டுகள், அதுல உண்மையும் இருக்கும், பொய்யும் இருக்கும், நேர்மையும் இருக்கும், நேர்மைக்கு அப்பாற்பட்டதும் இருக்கும். உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹிலாஃபத்தின் போது பனு உமையா என்ற அவர்களுடைய கோத்திரத்தை சார்ந்தவர்களை பதவியில் அமர்த்தினார்கள். எனவே இது அவருடைய ஒரு குடும்ப ஆட்சியாக இந்த ஹிலாஃபத் விமர்சிக்கப்படுவதற்கு இதுதான் பிரதானமான காரணம். இது உஸ்மான் ரலியல்லாஹு ஹயாத்தோடு இருக்கும்போது இந்த குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டதுதான். இந்த இடத்தில் நாங்கள் என்ன புரிந்து கொள்ள வேண்டும் என்றால், இந்த குற்றச்சாட்டை பிரதானமாக முன்வைத்தவர்கள் அன்றைக்கு குறைகளை செய்து கொண்டிருந்தவர்கள் கூஃபா என்ற நகரத்தை சார்ந்த மக்கள். கூஃபா மக்களுடைய இயல்பு என்ன என்று சொன்னால், அவர்களுக்கு யாராவது பிடிக்கவில்லை என்று சொன்னால் அவர் மீது அபாண்டங்களை சுமத்தி, அவர்கள் மீது குற்றச்சாட்டுகளை சுமத்தி அவர்களை களங்கப்படுத்துவது இது அவர்களுடைய வாடிக்கையான ஒன்று. இது அவர்களுடைய வாடிக்கையான அந்த மக்களுடைய தன்மைகளில் ஒன்று. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மிக பெரும் சஹாபாக்களை கூட அந்த கூஃபா மக்களுக்கு பொறுப்புதாரிகளாக நியமித்த நேரத்தில் கூட அவர்கள் குறை சொன்னவர்கள் தான். இப்போ சஅத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உஸ்மான் ரலிய குடும்பத்தை சார்ந்தவர் அல்ல, பனு உமையாவை சார்ந்தவர் அல்ல. ஆனாலும் அவரையும் குறை சொன்னார்கள். அவர் எவ்வளவு பெரிய ஒரு சஹாபி, எவ்வளவு முக்கியமான ஒரு சஹாபி, சொர்க்கத்தை கொண்டு நன்மாராயம் சொல்லப்பட்ட ஒரு சஹாபி. அப்படி பக்குவமான நல்ல மக்களை அங்கு நியமித்தாலும் அந்த மக்கள் குறை சொன்னதிலேயே கவனமாக இருந்தார்கள். அதே போல உஸ்மான் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தின் போது இப்படி குறை சொல்லி அவங்க மீது திட்டியவர்கள், அதுக்கு அடுத்து வந்த ஹலீஃபா அலி ரலியல்லாஹு ஆட்சியிலையும் மிகப்பெரிய தொல்லைகளை கொடுத்தவர்கள் கூஃபா மக்கள் தான். அலி ரலியல்லாஹு நேர்த்தியாக ஆட்சி செய்யவே விடல. அவங்க நிறைய குழப்பங்கள் பண்ணி கொண்டிருந்தவர்கள், தலையீடியாக அவர்கள் தான் இருந்தார்கள். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு ஹசன் ரலியல்லாஹு ஆட்சி வந்த போதும் கூட அந்த மக்கள் ஹசன் ரலியல்லாஹு அவர்களை ஆட்சி செய்ய விடல. அவர்களுக்கு மிகப்பெரிய குழப்பங்களை உண்டு பண்ண. அதனாலதான் ஹசன் ரலியல்லாஹு அவர்கள் ஆட்சியை பொறுப்படுத்தி 6 மாசத்துக்கு பின்னால் அந்த பதவி எனக்கு வேண்டாம், ஹலீஃபா பதவி வேண்டாம் என்று முஆவியா ரலியல்லாஹு அவர்களை விட்டு கொடுத்தார்கள். பிறகு ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூஃபாக்கு வரவழைத்து நாங்கள் உங்களை ஆட்சியில் அமர்த்துகிறோம் என்று சொல்லி குழப்பங்களை ஏற்படுத்தி கடைசி ஹுசைன் ரலியல்லாஹுவோட கொலைக்கு அவங்களே காரணமாக இருந்தாங்க. அவங்க கூப்பிட்டு அழைத்து அவரை பலி கொடுத்த ஒரு கதையாக அது மாறியது. எனவே கூஃபா மக்கள் இப்படி வரலாறு நெடுக்கலையும் இப்படியான ஒரு பிரச்சனைக்குரியவர்கள் தான். எனவே இவங்க உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதற்கு இப்படியான குற்றச்சாட்டு அவங்க ஆரம்பத்தில் முன்வைத்தார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் என்ன சொன்னார்கள் என்று சொன்னால், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹயாத்தோடு இருக்கிற போது சில பகுதிகளுக்கு பனு உமையாவை குலத்தை சார்ந்த சஹாபாக்களை நல்லவர்களை பதவியில் அமர்த்தினார்கள். அது ரசூலோட காலத்தில் ஆரம்பித்தது. பிறகு அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் அதையே அவர்கள் அங்கீகரித்து அந்த அடிப்படையிலே அவர்களும் பொறுப்புகளை நியமித்தார்கள். உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்திலேயும் பனு உமையாக்களை சார்ந்தவர்கள் பொறுப்புகளை இருந்தார்கள். அப்ப உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பின்னால் அந்த நியமித்தவர்களை தான் நானும் நியமித்தேன். ரசூலுல்லாஹ் யாரை நியமித்தார்கள், அபூபக்கர் யாரை நியமித்தார்கள், உமர் ரலியல்லாஹு அவர்கள் யாரை நியமித்தார்களோ அவர்களை தான் நான் நியமித்தேன். நியமனத்துக்கான ஒரு நியாயமான காரணங்களை அவர்கள் முன்வைத்தார்கள். இது ஒட்டுமொத்த ஹிலாஃபத்திலையும் குடும்ப ஆட்சியாளர்கள் கொண்டு வந்தார்கள் என்று அர்த்தம் அல்ல. அவங்களோட குடும்பத்தை சார்ந்தவர்களையும் அதுக்கு தகுதியானவர்களை அவர்கள் பொறுப்பிலே நியமித்தார்கள். குடும்பம் சாராதவர்களையும் அதற்கு தகுதியானவர்களை பொறுப்புகளில் நியமித்தார்கள். ஆனால் ஒரு ஆட்சியை கவிழ்க்க வேண்டும், ஆட்சியாளர் மீது எதிர்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய கிளர்ச்சியாளர்கள் அல்லது வன்மத்தை கொண்டவர்கள் எப்போதும் இப்படியான சில சின்ன பிரச்சனைகளை தான் அவர்கள் பெரிதுபடுத்தியிருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களுக்கு பின்னால் ஆட்சிக்கு வந்த அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்தவர்கள், அவருக்கு தேவையானவர்கள், முக்கியமானவர்கள் கருதக்கூடியவர்களை அவர்களும் ஆட்சியில் அமர்த்தினார்கள். யாரை ஆட்சியில் அமர்த்துவது, யாரை பதவியில் அகற்றுவது என்பது ஒரு நாட்டினுடைய ஜனாதிபதிக்கு, ஒரு ஹலீஃபாவுக்கு, ஒரு மன்னருக்குரிய பொறுப்பு. அதுதான் எல்லா காலத்திலும் செய்திருக்கிறார்கள். அப்ப இந்த குறிப்பாக உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களும் அலி ரலியல்லாஹு அவர்களும் எவ்வளவு நியாயமான சஹாபாக்கள். அவர்கள் நியாயத்தோடு நடந்தாலும் கூட இந்த கிளர்ச்சியை உண்டு பண்ண வேண்டும் என்று நினைத்த கூஃபாவாசிகள் உஸ்மான் ரலியல்லாஹு அவர்களை அதிலேயும் கூட மிகப்பெரிய ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணினார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு அவர்கள் பதவியில் அமர்த்தி கிட்டத்தட்ட ஒரு 10 பேரை தான் அமர்த்தினார்கள். அது யார் யார் என்றதெல்லாம் வரலாறு பேர்களோடு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது.
அதே மாதிரி அலி ரலியல்லாஹு கிட்டத்தட்ட 10 பேருக்குள்ள அடக்கினார்கள். அவங்களுக்கு யார் யாருன்னு பேர் லிஸ்ட் எல்லாம் இருக்கிறது. எனவே அவங்களுக்கு எதிராக முன்வைக்கப்பட்ட குற்றச்சாட்டு மிகப்பெரிய ஒரு அநியாயமான ஒரு குற்றச்சாட்டு. இமாம் இப்னு தைமியா ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சொல்லும்போது சொல்கிறார்கள், பனு உமையாக்கள்ல தலைமைத்துவம் லீடர்ஷிப்புக்குரிய குவாலிட்டி அவங்கள்ட்ட இருந்தது, அதனால அந்த பதவிக்குரியவர்களாக அவர்கள் நியமிக்கப்பட்டார்கள் என்ற அழகான ஒரு கருத்தை முன்வைக்கிறார்கள். ஒவ்வொருத்தரிடத்திலையும் ஒவ்வொரு குலத்தாரிடத்திலையும் ஒவ்வொரு வகையான வீரம், அறிவு, ஆளுமை இருந்ததை பயன்படுத்தியிருக்கிறார்கள். உஸ்மான் ரலியல்லாஹு பயன்படுத்தினார்கள், அலி ரலியல்லாஹு பயன்படுத்தினார்கள், ரசூலுல்லாஹ் பயன்படுத்தினார் என்கிற போது இந்த குற்றச்சாட்டு அவர்கள் மீது வைக்கப்பட்டது மிக வீணானது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும்.